அழகர் ஆற்றுல இருக்கிற அன்னைக்கு ஆற்றுல திருஷன் குட்டிக்கு மொட்டை போடுவாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு சாரீ கட்டலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் அடிக்கிற வெயிலுக்கு சாரீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சுடிதார் தான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நைட்டு அக்கா மாமா வீட்டுக்கு வரும்போது மொட்டை போடுறதுக்கு எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதில் இந்த காட்டன் சாரீ பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. நல்லா வெயிலுக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சிருந்தேன். அதில் நக்ஷு குட்டிக்கு 2 ட்ரெஸ்ஸு, ஆனால் ரெண்டுமே நல்லா சம்மருக்கு ஏற்ற மாதிரியான ட்ரெஸ்ஸாக தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. பெரியக்காவும் மாமாவும் குட்டி பசங்க 3 பேருக்கும் ட்ரெஸ் வாங்கியிருந்தாங்க. அதில் நக்ஷு குட்டிக்கு பட்டு பாவாடை சட்டை கலர் காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. காலையில் சித்ரா பௌர்ணமினால நாங்கள் வீட்டில் சாமி கும்பிடுவோம். அதனால 4 மணிக்கே காலையில் நானும் அம்மாவும் எந்திரிச்சு பிரசாதம்லாம் ரெடி பண்ணி காலையில் 6 மணிக்கெலாம் சாமி கும்பிட்டுட்டோம். சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா எல்லாருமே தம்பிக்கு மொட்டை போடுறதுக்காக கிளம்பியாச்சு. நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே அக்கா மாமா அப்புறம் அக்காவோட மாமனார் மாமியார்னு எல்லாருமே வந்துட்டாங்க. நாங்கள் தான் கொஞ்சம் லேட்டாக போயிருந்தோம். தம்பிக்கு நல்லபடியாக மொட்டை போட்டுட்டு அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டலில் போய் எல்லாருமா சாப்பிட்டுட்டோம். ரீசெண்டாக நம்ம நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் பெரியக்காவை காமிங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இவங்க தான் எங்கள் பெரியக்கா மாமா. இந்த 2 பெரிய பசங்களும் எங்கள் அக்கா பசங்க. தம்பிக்கு மொட்டை போட்டுட்டு பக்கத்தில் தான் எங்கள் பெரியக்கா வீடு. அதனால அக்கா வீட்டுக்கு போயிட்டோம்.